பீர்க்கங்காவும் மேரக்காவும் போட்டு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு பீர்க்கங்காய் மேரக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் ஒரு 1/2 மூடி தேங்காயை திருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பாசிப்பருப்பு, தாளிக்க கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாயை இப்படி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் மேரக்காய் பொரியல் எப்படி செய்யாச்சு ஏன்னா காஞ்சிட்ருக்கு. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெட்டி வச்சுருக்கிற காயை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். வச்சுருக்கிற பாசிப்பருப்பை அப்படியே தண்ணியோடையும் சேர்த்துடலாம். இப்படி தான் பொரியலுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படியே சிம் பண்ணி மூடி வச்சிடலாம். இது நீர்க்காய், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு எப்படியும் 10 to 15 நல்லா வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அந்த 1/2 மூடி தேங்காயை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேரக்காய் பீர்க்கங்காய் பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தேங்காய் போட்டு பண்ணியிருக்கேன். வெங்காயம் போட்டு பண்ணால் தேங்காய் தேவை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நல்லா சூப்பராக பீர்க்கங்காய் மேரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.